ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஹை ப்ரோட்டீன் ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது மாதிரி என்னோடய சேனலில் சூப்பரான ரெசிபீஸ், ஹெல்த்தியான ரெசிபீஸ் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சு அதை நம்ம முளைக்க வச்சு அதில் தான் தோசை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நான் மார்னிங் ஒரு 8 மணி போல் தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன். 3 மணி போல் அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். நல்லா ஊறி இருக்குது. ஸோ நல்லா ஊறி இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா ஊறினா போதும். இதை வாட்டரை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே முளைக்க வைக்க போகிறோம். ஸோ நல்லா ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டிட்டு அந்த நல்லா ஏரேஷன் இருக்க மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஈரத்துணியை போட்டு அப்படியே மூடி வைக்க போகிறோம். மறுநாள் காலையில் அது எப்படி முளைச்சிருக்குன்னு பார்க்கலாம். நல்லா முளைச்சிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை நம்ம அப்படியும் சாப்பிட்லாம், சாலட் மாதிரி ரெடி பண்ணி கூட சாப்பிட்லாம். 4 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இதை அப்படியே சாப்பிட்லாம். கேரட் போட்டு குக்கும்பர் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை பாசிப்பயிரை அவிச்சு சாப்பிட்லாம். இல்லை குருமா மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இதில் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, தேங்காய் பூ போட்டு சாப்பிட்லாம். உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இவ்வளோ சத்து இருக்குது இதில். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி தோசை ஊற்ற போகிறோம். இந்த இடத்துல நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கணும். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, என்னோடய குழந்தை ஒல்லியாக இருக்குது, இதை நல்லா குண்டாகிறதுக்கு ஏதாவது ரெசிபி சொல்லுங்கள் அப்படின்னு. குண்டாகிறதுக்கு வேண்டாம், ஹெல்த்தியாக இருக்காங்களா, ஒல்லியாக இருந்தாலும் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்களா, அதை மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கொடுக்குற ஒவ்வொரு சாப்பாடும் ஒவ்வொரு வாயும் அவங்க வைக்கிறது ஹெல்த்தியாக மட்டுமே இருக்கணும். அந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு எந்த இதுவும் வராது. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒல்லியாக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த தோசை கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியாக நான் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் எங்கள் வீட்டில் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். சூப்பராக சாப்பிட்டோம். கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன், கொஞ்சம் காரமாக வச்சுருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கூட நாட்டு சர்க்கரை கூட தொட்டு நீங்கள் கொடுக்கலாம். இது மாதிரி என்னோடய சேனலில் நிறையா ஹெல்த்தியான ரெசிபிஸ் வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.